இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் ராஜா அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கடந்த சில நாட்களாவே தமிழ்நாட்டுல வெப்பநிலை அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு தெரியுது. நிறைய எல்லோ அலர்ட், ரெட் அலர்ட் எல்லாம் நம்ம மழைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த முறை வெயிலுக்கு நிறைய அலர்ட் வந்துகிட்டே இருக்கு. அதாவது வழக்கத்துக்கு மாறா மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு பேச பொருளா மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்பவுமே வெயில் காலம் அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ்க்கு எல்லாரும் போறது ஊட்டி, கொடைக்கானல் தான் போவாங்க. ஆனா இந்த முறை ஊட்டியிலேயே 1951க்கு பிறகா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. எதனால சார் இது ரீசன்? இவ்வளவு வருஷம் இல்லாம இப்ப இந்த அளவுக்கு வெயில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நமக்கு ஒட்டுமொத்தமாவே நமக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல மேடம். தமிழ்நாடு, அப்புறம் கேரளாவிலுமே அதிகமான வெப்பநிலை தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே நமக்கு ஒரு அதிகமான வெப்பநிலை தான். நமக்கு எப்போதெல்லாம் நமக்கு அந்த எல்னினோ பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த பீரியட்ல நமக்கு வெப்பநிலை அதிகரிப்பது இயல்பு தான். இப்போ நம்ம குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டியில 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது நம்ம கிட்ட உள்ள தரவுகளின் படிதான் நம்ம சொல்றோம். குறிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா 1951ல இருந்து தான் ஊட்டியில டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்றாங்க. 1951ல இருந்து இப்போ 2024 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 73 இயர்ஸ், இந்த 73 ஆண்டுகள்ல பதிவான ரெக்கார்டை வச்சு நம்ம சொல்றோம் இது அதிகபட்ச வெப்பநிலை தான். அதுக்கு முன்னாடியும் கூட நமக்கு அதிகபட்ச வெப்பநிலை எப்போது பதிவாயிருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட உள்ள தரவுகளின் படி பாத்தீங்கன்னா நமக்கு இதே நமக்கு நீலகிரி மாவட்டத்துல குன்னூர்ல நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு குன்னூர்ல. ஆனா அங்க பெரிய அளவுல இயல்புல மாற்றம் இல்ல. நமக்கு ஊட்டியில 29 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பனா குன்னூரும் அந்த மலையொட்டி பகுதியா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கும் போது என்ன டிஃபரன்ஸ்? எதனால இந்த வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கு? கொடைக்கானல்லையும் இல்ல. இப்போ ஊட்டியில மட்டும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபையான ரீசன்ஸ் ஏதாவது இருக்குமா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஸ்பெசிபிக்கான ரீசன் எதுவும் இல்ல. இப்போ நம்ம சொல்றோம், இப்ப குன்னூர்ல நமக்கு நேத்து 27 டிகிரி செல்சியஸ் நமக்கு ரெக்கார்ட் இருக்கு. இதே இது பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 30 1973ல குன்னூர்ல பாத்தீங்கன்னா அப்போ நமக்கு 29.6 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் இருக்கு. 29 தாண்டி பதிவாகி இருக்கு. 29.6 டிகிரி செல்சியஸ் குன்னூர்ல ரெக்கார்ட் இருக்கு. அதாவது ஆல் டைம் ரெக்கார்டுக்கிறோம் 1973ல ரெக்கார்ட் இருக்கு. அப்போ அப்படி அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்கள்ல இவ்வளவு ரெக்கார்டு ஆகல. இப்ப அதே மாதிரிதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ரெக்கார்டு இருக்கிறது 1951ல இருந்து 2024 வரைக்கும் உள்ள ரெக்கார்டு படி பாத்தீங்கன்னா குன்னூர்ல ஊட்டியில இவ்வளவு வெப்பநிலை பதிவாகலன்னு சொல்றோம். அப்ப நமக்கு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த தெர்மோமீட்டர் 1901ல இருந்து 2024 வரைக்கும் இருந்துச்சுன்னா இடைப்பட்ட ஏதாவது ஒரு நியர் ரெக்கார்டு இருந்திருக்கும்ல நம்ம கிட்ட. நமக்கு எப்போ தரவுகள் இருக்கோ அதுபடி பார்க்கும்போது இது அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த அளவு வெப்பநிலை உயரல. இப்போ தமிழ்நாட்டுல இப்போ ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு காலநிலை வானிலை உண்டு இல்லையா? இப்ப அப்படி பார்க்கும்போது நேற்று ஊட்டியில இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல எங்கேயுமே 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி தர்மபுரி, பெங்களூரும் சொல்றாங்க. தர்மபுரியில வழக்கத்துக்கு மாறா இதுவரைக்கும் பதிவாகாத விதமா அங்க 41.2%, அதே மாதிரி பெங்களூர்ல பார்த்தோம்னா 38% பதிவாகி இருக்கு. இதுவுமே வழக்கத்தை விட மாறி அதிகமான ஒரு வெப்பநிலை தான் பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பநிலை பதிவாகி இருக்கோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில உள் மாவட்டத்துல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாவுமே வானிலை மையத்துல சொல்றாங்க. அப்போ இது 2மே வருது. இப்போ நமக்கு மிக்ஜாம் புயல் பாதிப்பு ஏற்பட்டது. தென் மாவட்டங்களையும் அதோட எதிரொலி இருந்தது. மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டோம். அப்ப நமக்கு தெரியுது இது காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு. அதனால காற்றோட திசை இந்த பக்கம் வீசுறதுனால புயலா இது மாறுது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுது. வெப்பநிலை திடீர்னு இத்தனை வருஷம் இல்லாம 24ல இந்த அளவுக்கு உயருது அப்படிங்கிறப்போ இதுக்கு ஏதாவது பின்னாடி காரணங்கள் இருக்கா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா எல் நினோ அப்படிங்கிற காரணம் தான். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஒரே நாள் 2 நாள் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிறத வச்சு நம்ம ஒரு காலநிலை மாற்றம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வரலாற்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அதிகப்படியான வெப்பநிலை பதிவாயிருக்கு. இப்போ குறிப்பா சொல்லணும்னா கோடைமலை இந்த அளவு ரொம்ப பற்றாக்குறை தான். இப்போ நீலகிரி மாவட்டத்தை எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா 57.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகும். மார்ச் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டங்களில் நமக்கு 57.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகும். ஆனா நமக்கு இந்த இயர் பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் 9.5 மில்லிமீட்டர் மழை தான் பதிவாயிருக்கு. இது இயல்பை விட பாத்தீங்கன்னா நமக்கு 84% மழை பற்றாக்குறை.
வரக்கூடிய காலங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அடுத்த ஓரிரு வாரங்கள் வந்து நமக்கு வறண்ட வானிலையே நிலவுனாலும் கூட நமக்கு தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரளவு மழை பதிவாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த எல்னினோ அப்படிங்கிறதுக்கான ஃபுல் பிரீஃப் என்ன சார்? எதனால அது ஏற்படுது? அதோட தாக்கம் இப்படி வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அதாவது உலகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் தான் வந்து பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் தான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லயுமே காலநிலையை வந்து தீர்மானிக்கக்கூடியது. இன்னொன்னாலதான் நமக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு அதிகப்படியான மழை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 123 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு வந்து வெப்பநிலையும் அதே அளவு பதிவாச்சு. இப்போ உங்களுக்கு மழை மட்டும் இல்ல, வெயிலுமே நம்ம வெப்பநிலை எடுத்துக்கிட்டா கூட கடந்த 123 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தான் வெப்பநிலை பதிவாச்சு. இது எல்லாத்துக்குமே அந்த எல்னினோ எஃபெக்ட்னால தான் இந்த மழையா இருக்கட்டும், வெப்பநிலையா இருக்கட்டும் மாறுறதுக்கான காரணமா இருக்கு இல்லையா? இப்போ மழையும், வெப்பமும் வந்து வழக்கத்துக்கு மாறா மழை 123 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இருக்கு. இப்ப வெப்பநிலையும் வந்து 1951க்கு பிறகு குளிர் பிரதேசமா நம்ம எல்லாராலயும் பார்க்கப்படக்கூடிய ஊட்டியில கூட இந்த அளவுக்கு வந்து அ இ 5 டிகிரி அளவுக்கு செல்சியஸ் அதிகரிச்சிருக்கு வெப்பநிலைங்கிறப்போ, இதோட தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மக்களுக்கு இது மூலமான பாதிப்புகள் ஏன்னா மழைன்னா நமக்கு எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரைட்டா தெரிஞ்சிரும். வெள்ள பாதிப்பு மக்களுக்கு வந்து கண்கூடா தெரியும். இது வெப்பத்தால ஏற்படக்கூடிய மனிதத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள வந்து நம்மளால ஸ்ட்ரைட்டா வந்து பாத்துற முடியாது உடல் ரீதியா. இப்ப எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இது? இப்போ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா நீலகிரிக்கு மட்டும் இல்ல. நம்ம கோயம்புத்தூருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 1976ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 42.6 அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய ஒரு மாவட்டம் தான். இப்ப அது அந்த 1976க்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு அதிகப்படியான வெப்பநிலை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 39 டிகிரி செல்சியஸ் வந்து பல நாட்கள் வந்து பதிவாயிருச்சு. நம்ம ஈரோடு எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு வந்து இந்தியாவிலேயே 3வது அதிகபட்ச வெப்பநிலையை சந்திச்சு. ஈரோடு, சேலம், அது மட்டும் இல்லாம தருமபுரி, நாமக்கல், கரூர் வரக்கூடிய நாட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை விட வெப்பநிலை மேலும் உயரும். மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு மேடம். அதனால பொதுமக்களை பொறுத்தளவு இவங்க காலையில 11 மணில இருந்து மாலை 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கணும். குறிப்பா வந்து முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே போறதை கட்டாயமா அவாய்ட் பண்ணணும். ஆ இப்போ ஒரு பக்கம் வந்து வெயில் அதிகமா வெப்பநிலை பதிவாகும்போது, இன்னொரு பக்கம் வந்து மழையும் வருது. 2த்துக்குமான காரணமா எல்னினோவோ சொல்றீங்க. இது எப்படி சார் டிவைட் ஆகுது? இந்த எல்னினோவால இந்த பக்கத்துக்கு வெயில், இந்த பக்கத்துக்கு மழை அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகுது? பொதுவா நம்ம நினைச்சுக்கணும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல மட்டும்தான் கோடை காலத்துல மழை இருக்காது. மார்ச், ஏப்ரல் மழை இருக்காது. இதே இது தமிழ்நாட்டுல கோடை காலத்துல அதிக மழை பெய்யக்கூடிய மாவட்டம் வந்து கன்னியாகுமரி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி. தமிழ்நாட்டுல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோடை காலத்துல ஒரு அதிகப்படியா மழை பெறும். அவங்களுக்கு இது வந்து ஒரு மினி மான்சூன் பீரியட் மாதிரி, ஒரு பருவமழை காலம் மாதிரி. கன்னியாகுமரி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் நமக்கு மழை இல்லை. அப்போ இதுக்கும் எல்னினோக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வழக்கமாவே நம்ம மார்ச், ஏப்ரல்ல நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மழை இருக்கும். இந்த முறைதான் நமக்கு மழை இல்லை. மழை இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நடைபெறல. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஓரிரு வாரங்கள்ல காட்சி வீசக்கூடிய திசையில மாற்றம் ஏற்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கட்டாயம் மே மாசத்துல நம்ம மழை எதிர்பார்க்கலாம். இப்போ ஊட்டி அப்படிங்கிறது இப்ப 29 டிகிரி செல்சியஸ் அப்படியே அதிகமான்னு சொல்றோம். இதை தாண்டி இன்னும் அதிகமா பதிவாகிறதுக்கு வருங்காலத்துல வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னா இதுதான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட முடியுமா சார்? வரக்கூடிய நாட்கள்ல ஊட்டியில வந்து இதை விட அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவு. வெப்பநிலை குறையும். நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல வெப்பநிலை சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவ காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. தென்மேற்கு திசையிலிருந்து காட்சி வீசக்கூடிய நிலையில வரக்கூடிய நாட்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கடல் காட்சி வீசுவது தடுக்கப்படுறதுனால சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள்ல மே மாசம் வந்து நம்ம அதிகப்படியான வெப்பநிலை உணர்வோம். ஜூன் மாசம் நமக்கு வெப்பநிலை அதிகமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பநிலை எதிர்கொண்டது இல்ல. வரக்கூடிய நாட்கள் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும். இதுக்கு மேல இன்னும் கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலைங்கிறது அதிகரிக்கும். அதாவது ரொம்ப மிக அதிகரிக்கும். இது வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல வெப்பமே இல்லை. ஏன்னா இதுவே மக்கள் வெயிலுங்கிறாங்க. இதோட இனிமேதான் கோடைக்காலம் வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அக்னி நட்சத்திரம் இனிமேதான் ஆரம்பிக்கும்.
அது அந்த அக்னி நட்சத்திரம்ங்கிறது இனிமே தான் வந்து ஆரம்பிக்குது. அப்போ கடந்த வருடங்கள்ல இருந்த அளவுக்கு தான் அக்னி நட்சத்திர வெயில் அப்படிங்கிற தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லன்னா எப்படி ஊட்டியில வழக்கத்துக்கு மாறா பதிவாகியிருக்கோ வெப்பம், அதே மாதிரி வந்து கடலோர மாவட்டங்களில் வழக்கத்தை மீறின வெப்பம் இருக்குமா? கடலோர மாவட்டங்கள்ல வழக்கத்து இயல்பை விட நமக்கு அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வருஷம். நமக்கு இதே இது கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து கோட்டயம் அப்புறம் ஆலப்புழா இந்த 2 இடங்கள்லயுமே நேத்து ஏப்ரல் மாசத்துல வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாயிருக்கு. அது கடலோர மேடம் நம்ம மாவட்டம். ஆமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல தான் ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம ஏப்ரல் மாச வரலாற்று ரீதியா தான் வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 73 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இவ்வளவு வெப்பநிலை பதிவா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஏப்ரல் மாசம் ரெக்கார்ட் பார்த்துட்டு. இதை விட அதிகப்படியான ரெக்கார்ட்ஸ் வந்து மே மாசத்துலயே பதிவாகலாம்ல. ஊட்டியில இல்லாட்டாலும் தமிழ்நாட்டோட உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல மே மாசம் அதிகப்படியான பதிவாகும். ஓகே சார். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி மேடம். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.